வணக்கம் மொழிநிவாரண நண்பர்களே. நான் உங்கள் மகராஜ் சூர்யா. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 7 காவியங்கள் பார்க்க போகிறோம். 7 காவியம்னா மொக்கப்போட லிஸ்ட் நினச்சிடாதீங்க. எப்படின்னா ஆண்ட்ரே தர்காவுஸ்கின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஃபாரின் டைரக்டர் இருக்கார். ஸோ அந்த டைரக்டரோட 7 படங்கள் மாதிரி நம்ம ஊரில் அந்த ரேஞ்சுக்கு வரப்போகிற கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்க ஒரு 7 டைரக்டர்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸ். அவங்க பிக் ஸ்க்ரீன் ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண சின்ன சின்ன குறும்படங்கள். ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு ஆஃபீஸாக போய் டோரை நாக் பண்ணிட்டு அதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ அப்படியே ரிவர்ஸ். நம்ம விசிட்டிங் கார்டு மாதிரி ஒரு 2 ஷார்ட் ஃபிலிம் கையில் இருந்தால் ஸ்ட்ராங்காக போய் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்ரோச் பண்ணலாம். அதுதான் இந்த காலம். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி 7 மூவிஸ் ஓட ஷார்ட் ஃபிலிம்ஸோட டைரக்டர்ஸ் இன்றைக்கி மிகப்பெரிய ரூலிங் ஆஃப் தமிழ் சினிமாவில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆனால் ஒரு மசாலா மட்டும் இல்லாமல் ஒரு கண்டென்ட் ஓரியன்டாகவும் ஒரு நல்ல படைப்புகள் பண்ணக்கூடிய ஒரு ஆட்களாக இருக்காங்க. இந்த படங்கள் தான் நம்ம இப்போது லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா விழிகளில் அருகனில் வானம், விக்னேஷ் ஸ்ரீகாந்த். இப்போ நம்ம கைதி மிரட்டலான வில்லன் பேர் வாய்ஸ் அர்ஜுன் தாஸ் அவரை வச்சு ஒன்ஸ் மோருங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த படம் தான் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு விக்னேஷ் ஸ்ரீகாந்த் அவர்கள். ஸோ அந்த படங்கள்லாம் நீங்கள் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. அது என்னென்னங்கிறது நான் சைடில் பிக் போடுறேன். நீங்கள் அது மற்ற படங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ எல்லாமே நல்ல படம். விழிகளில் அருகனில் வானம் தயவு செஞ்சு பாருங்கள். ஒரு எக்ஸ்ட்ராடினரி மூவி அது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை நான் எந்த படத்தையும் நான் ரிவ்யூ பண்ண போகிறதில்ல. அதில் இருக்கக்கூடிய ஜூஸை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு ஒரு தனிமை அண்ட் ஆசை ரெண்டுமே மனுஷங்களுக்கு இருக்குது, உண்மைதான். பார்த்த கேங்கோடு சுற்றிட்டு இருப்பான், ஆனால் அவனுக்குள்ளே ஒரு சின்ன லோன்லினஸ் இருக்கும். அந்த லோன்லினஸ் ப்ளஸ் எதிர்பார்த்துட்ருக்கிற அன்பு கிடைக்காத பட்சத்தில் எவ்வளோ பெயினாக இருக்கும். அந்த அன்பே வேறொரு வடிவத்தில் கிடச்சா எவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த படத்தோடைய மெயின் கண்டென்ட். இதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயில் பண்ண விரும்பலை. ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இதில் காமெடி சண்டை மட்டும் இருக்காது. ப்ளஸ் நம்ம நாகார்ஜுனா சார் கூலிப்பட்டில் நடிச்சிருப்பார். அதில் அவருக்கு சன்னா வருவார், கண்ணாரவி ஆக்டர். அவரும் ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. எல்லாம் கம்பைண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரில்லியன்ட் மூவி பார்த்த ஃபீல் இருக்கும். 1 மணி நேரம் கிட்ட அந்த ஷார்ட் ஃபிலிம் வரும். பெரிய 100 crore 200 crore பட்ஜெட் போட்டு என்னென்னமோ பண்ணி மக்களை அட்ராக்ட் பண்ணலான்னு பார்த்து படங்கள் ஃப்ளாப் ஆகுது. அவர் ஒரு குட்டி ரூம்லேயே ஒரு படத்தை எடுத்து வேறு லெவல் பண்ணியிருப்பார். மியூசிக்ஸு, சாங்ஸு, பேக்ரவுண்டு எல்லாமே மேக்கிங்லேருந்து பக்காவாக இருக்கும். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஃபியூச்சர் ஃபிலிம் பார்த்த அனுபவம் உங்களுக்கு தரும். நீங்கள் அந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு நாஸ்டாலஜிக்காக மூமெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா சித்தா, பண்ணையாரும் பத்மினியும், தீர தீர சூரன். இந்த படங்கள்லாம் டைரக்ட் பண்ண எஸ்.யு. அருண்குமார் அவர்கள். இடையில மசாலா படம்லாம் பண்ணி ஒரு மாதிரி ஆகி திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்து வந்திருக்கு. அப்படி இப்போ நல்லா படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. நல்லா கண்டென்ட் ஓரியன்டாக. சித்தாலாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி மூவி. அந்த ஒரு நாஸ்டாலஜிக் ஒரு அழுத்தம் கொடுக்குற ஃபீலை அவர் ஷார்ட் ஃபிலிம்லேயே ட்ரை பண்ணியிருக்காரு. நீங்கள் பண்ணையாரும் பத்மினியும் கூட ஒரு மாதிரியான ஒரு வில்லேஜ் ஒரு ஃபீலில் இருக்கும். அவர் எடுத்த 2 இட்லி 2 வடைன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்குது. எக்ஸ்ட்ராடினரி மூவி. ரொம்ப ரொம்ப மினிமம் பட்ஜெட்டில் ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸ் வச்சு ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சின்ன ஒரு ரூமில் அவ்வளோ இதாக முடிச்சிருப்பார் அந்த படத்தை. நீங்கள்லாம் ஏதோ ஒரு எப்பயாவது ஒரு சின்ன சின்ன அந்த காலத்தில் டிவிடி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். வீட்டில் டிவிடிஸ் வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. பிடிச்ச படங்கள்லாம் திருப்பி திருப்பி ஃபேமிலியோட பார்ப்பீங்க. இல்லை நீங்களே பர்சனலாக பார்ப்பீங்க. இப்போ லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணியா ஓடிடிவிலேயே பார்ப்பீங்க. அட்லீஸ்ட் நாங்கள் ஸ்கிப் பண்ணியாவது பார்ப்பீங்க. அந்த மாதிரி இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். நம்பர் பண்ணி கலெக்ட் பண்ணி டிவிடிஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி இந்த அடிக்கடி யூடியூப் போய் இந்த ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் பார்ப்பீங்க. இல்லாட்டி டவுன்லோட் பண்ணி இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கேன்டீனில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணாக்கும் நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஒரு ட்ராமா. ஒரு ஸ்டூடெண்ட்னு சொல்ல முடியாது, ஒரு கேங் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் கேன்டீனில் சாப்பாடு போடுற அண்ணாக்கும் நடக்கக்கூடிய ஒரு ப்ரில்லியன்ட் நாஸ்டாலஜி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க.
ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஒரு அனுபவத்த விட்டுருவீங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா, ஜெயலக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட்டோட பேசாத பேச்செல்லாம்னு சொல்லி ஒரு பிரில்லியன்ட் ஷார்ட் ஃபிலிம். இது ஒரு புதுமை இருக்கு. வெற்றிமாறன் வந்து அசுரன், அதுக்கப்புறமா விடுதலை, நெறையா நாவல்ஸ்ல வந்து விசாரணை, நாவல்ஸ்ல பிளாட் எடுத்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சிறுகதைகள்லாம் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இப்போ. இப்போ வாடிவாசலோட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சிறுகதை லட்சுமண பெருமாள் அவருடைய சிறுகதைகள்லேருந்து தழுவப்பட்ட ஒரு கதை தான் வந்து பேசாத பேச்செல்லாம். வெற்றிமாறன் பொதுவா ஜட்ஜா அவர் தான் இருப்பாரு. அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதில நாடக இயக்குனர்லாம். மேக்ஸிமம் எந்த படத்தையுமே நல்லா சொல்ல மாட்டாரு. ஆனா, அந்த ஒரு படத்த பிரில்லியன்ட் ஒர்க்குன்னு சொல்லியிருப்பாரு. அந்த படம் வந்து முதலாளித்துவத்த பத்தியும் பேசியிருக்கும். ப்ளஸ் ஒரு ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிளா இருக்கக்கூடிய ஒரு டவுன் ட்ரோடன் லைஃப்பையும் பேசியிருக்கும். அந்த ஃபினான்ஸ் ஸ்ட்ரகிள் எந்த அளவுக்குங்கிறது தான் வந்து இங்க கேள்விக்குறி. ஒரு ரூ. 30, ரூ. 40, ரூ. 50, ரூ. 100ங்கிற அமௌண்ட்டெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் இன்னைக்கு குழந்தைங்களே செலவு பண்றாங்க. ஆனா, அந்த ஒரு ரூ. 100 வச்சு ஒரு பொருள் வாங்கணும். அந்த காசே இல்லாம ஒரு ஃபேமிலி வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். அது நான் என்னன்னு சொல்லல. அது நீங்க பாருங்க. அந்த ஃபீமேல் கேரக்டர் தான் வந்து அந்த மெயின் அது லீடே. அதுக்கு ஒரு திங் வாங்க முடியாது. அந்த திங் யூஸ் பண்றனால அந்த அந்த பொண்ணோட வாழ்க்கையிலயே ஒரு பிரச்சனையாகும். அது யூஸ் பண்ணாமயும் இருக்க முடியாது. ஸோ, அது வந்து வேலைக்கு போற இடத்துல ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட்டா மாறும். அதுதான் வந்து அந்த மொத்த படமே. அத வந்து அந்த பெண்ணால வந்து மத்தவங்க கிட்ட எக்ஸ்பிரஸும் பண்ண முடியாது. இதனால தான்ங்கிறத வந்து சொல்லவும் முடியாது. ஸோ, அதுதான் வந்து அந்த பேசாத பேச்செல்லாம். நீங்க அந்த படத்த கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. இப்போ புதுசா கல்யாணம் ஆகி, இல்ல புதுசா பிசினஸ் பண்ணி கொஞ்சம் ரிஸ்க்ல இருக்கக்கூடிய ஃபேமிலி அவங்களுக்கெல்லாம் வந்து இன்னுமே ரொம்ப கனெக்ட் ஆகும் ஈஸியா. அடுத்து நம்ம பார்க்க போற டைரக்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் செட்டிங் டைரக்டர். ஒரு பெரிய காஸ்டிங், பெரிய க்ரூ இதெல்லாம் தேவையே இல்ல. ஒரு 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 ஃப்ரேம்ல வந்து ஒரு 5, 6 பேர்த்துக்கு ஈக்குவல் ரோல் குடுத்து, ஒரு ஜாலியா ஒரு படம் பண்ண முடியுங்கிறத வந்து ஃபர்ஸ்ட்டு படத்துலயே முத்திர குடுத்துனவரு. சூதுகவும்ங்கிற ஃபர்ஸ்ட்டு படத்துல. அவருடைய நெஞ்சுக்கு நீதின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கு. கலைஞர் டிவியில வந்து அவரு அந்த நாளைக்கு சீசன் 1ஓட ஃபர்ஸ்ட் டைட்டில் அவரு. நலன் குமாரசாமி. அவரு வந்து நெஞ்சுக்கு நீதின்னு நெஞ்சுக்கு நீதின்னு ஏன் டைட்டில் வச்சாருன்னு தெர்ல. ஏன்னா கலைஞரோட லைஃப் ஹிஸ்ட்ரி அது. கலைஞர் கருணாநிதி அவர்களோட. ஸோ, அதையெல்லாம் யூஸ் பண்ணி டைட்டில் வச்சிரலான்னு சொல்லி வச்சாரான்னு தெர்ல. பட் அப்படி பாலிடிக்ஸ்லாம் பண்ணி ஜெயிச்ச மாரி இருக்காரு அந்த படம். அது ஒரு சீரியஸான விஷயத்த ஒரு காமெடி சென்ஸ்ல பண்ணியிருப்பாங்க. சைனா சைனா பொருள்னாலே டுபாக்கூருங்கிறது வந்து நம்மளுடைய நாடி நரம்புலயே ஊறியிருக்கு. சைனா ஃபோன் வாங்குனா 2 மாசம், 6 மாசம், 7 மாசத்துல போயிரும். சைனா பொருட்கள் வாங்குனா லைஃப் லாங் வீட்ல வச்சு யூஸ் பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பம் இருக்கு. ஸோ, அவ்வளோ பெரிய ஒரு பிம்பம், ஒரு நம்பிக்கைய கரெக்ட்டா காப்பாத்திருப்பாரு நலன் குமாரசாமி சார். ஸோ, அந்த படத்த பார்த்தீங்கன்னா, விழுந்து விழுந்து சிரிப்பீங்க கிளைமாக்ஸ்ல. மைம் கோபி, அதுக்கப்புறமா கருணாகரன் அவர்கள், பாபி சிம்ஹா இவங்க எல்லாமே ரோல் பண்ணியிருப்பாய்ங்க. அதனுடைய அந்த கிளைமேக்ஸும், ஸ்டார்ட்டிங்ல ஒரு 5 நிமிஷத்துல ஒரு வர டயலாகு, அதுதான் வந்து ஒரு படம். அந்த படமே. அந்த ஒரு சீரியஸான ஒரு 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 பேஷண்ட்டுக்கு வந்து ஹார்ட் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். ஸோ, அந்த மாரி இருக்க பட்சத்தில, கருணாகரன் போய் அந்த இடத்துல மாட்டிருவாரு. அவர் எப்படி தப்பிக்கிறாருங்கிறது தான் லைனு. அந்த எப்படி தப்பிக்கிறாருங்கிறத வந்து நீங்க பாருங்க. அது 1000 டஃப்பான வழி இருக்கு. ஆனா, ஆடியன்ஸ என்கேஜ் பண்ற மாரி அந்த 1000 வழி வேண்டாம். புதுசா 1001வது வழியா ஒண்ணு நான் பண்ணியிருக்கேன்னு நலன் குமாரசாமி ஒண்ணு பண்ணியிருப்பாரு அந்த படத்துல. அந்த ஷார்ட் ஃபிலிம்ல. பிரில்லியன்ட் ஒர்க்கு. நீங்க அத பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இது வந்து ஒரு ஃபேமஸ் டயலாக். கவுண்டமணியோட காமெடி டிகிலோனா. சந்தானம் படத்துல டைட்டில் கூட ஒண்ணு வந்திருக்கு இந்த டைட்டில்ல. டிகிலோனாங்கிற டைட்டில் சந்தானம் அவர்களும் ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. பட் ஷார்ட் ஃபிலிமாவே அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. அது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நெஞ்சுக்கு நீதி மாதிரியே தான். ஒரு பயங்கரமான சீரியஸான இஷ்யூ. அத அத வந்து காமெடியா க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு கிளைமாக்ஸ் குடுத்து. ஒரு சைக்கோட்ரிக் டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு கணவன். அவன்கிட்ட ஒய்ஃப் வந்து மாட்டிக்கிச்சு. அந்த மாட்டுன ஒய்ஃப் எப்படி வந்து தப்பிக்குது. அந்த ஹஸ்பண்ட் பண்ண ஒரு சின்ன தப்பு, ஹஸ்பண்டுக்கே விளைவா முடியுது.
அந்த ஸ்டோரி டுகெதர் அப்படி கனெக்ட் ஆகி அது கொலை இல்லை தற்கொலைங்கிற மாதிரி அந்த கண்டென்ட் வந்து ஜஸ்டிஃபை ஆகிருக்கும். ஸோ அது எப்படி செத்தாங்கிறதான் விஷயமே. அதை நீங்கள் பாருங்கள், விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அடுத்து ஃபைனலாக நம்ம 2 படம் பார்க்க போகிறோம். 2மே ஒரே டைரக்டர். ஆமாம், குரங்கு பொம்மை, மகாராஜா அப்படின்னு 2 அற்புதமான படங்கள் பண்ண நெத்திலன் அவர்களோட புதிர் புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம்ங்கிற ஷார்ட் ஃபிலிம். ஒரு ராட்சசன் படத்தை பல வருஷம் கழிச்சு எப்படி எல்லாரும் தியேட்டரில் உட்காந்து இம்மி பிசையாமல் நகராமல் உட்காந்து பார்த்து ஜிப்ரான் அவர்களோட மியூசிக்கில் மெய்மருந்து கரைஞ்சு போனோமோ, அதே மாதிரியான ஒரு இம்பேக்டை 5-6 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் புதிர்னு ஒரு படம் பண்ணியிருப்பார். ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நடக்கும். அந்த ஆக்சிடெண்ட் மூலமாக ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் ஆகி அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து சரியாகும். அதை எப்படி சொல்கிறதுங்கிறத வந்து வேறு மாதிரி சொல்லியிருப்பார் அந்த ஷார்ட் ஃபிலிமை. அதோட எக்ஸிக்யூஷன், அதனுடைய பர்ஃபார்மன்ஸு, ஹீரோக்கு உண்டான அந்த எந்த அழகும் எதுவுமே இல்லாமல் ரியலிஸ்டிக்காக பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு ஒரு ரொம்ப கம்மியான டைமில் அந்த டேரக்டர் நடிச்சிருப்பார் அந்த படத்தில். புதிர் ஷார்ட் ஃபிலிமில் அந்த டேரக்டரே நித்திலன் அவர்களே நடிச்சிருப்பார். எக்ஸ்ட்ராடினரி ஷார்ட் ஃபிலிம் அது. ஸ்க்ரீன் பிளேக்கு அந்த புக்கு படிக்கிறேன், இந்த புக்கு படிக்கிறேங்களாம் தேவையே இல்லை. அந்த ஷார்ட் ஃபிலிம் பாருங்கள், ஸ்க்ரீன் பிளே எப்படி ராசியாக போகணும். அவரோடையே இன்னொரு படம் ஃபைனலில் வந்து அவர் டைட்டில் ஜெயிச்சிருப்பார் நித்திலன் அவர்கள். அந்த டைட்டில் வந்து புன்னகை வாங்கினால் கண்ணீர் அவசம். கமலஹாசன் போராட்டத்துலாம் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். நான் காலத்தில் நீங்கள் ரொம்ப ரசித்து பார்த்த தமிழ் படங்கள்? சின்ன சின்ன படங்கள். நான் இன்னும் சொல்ல போனால் ஒன்றுமே சினிமா பற்றி அதிகம் தெரியாத ஒரு தம்பி ஒரு கலைஞர் டிவியில் வந்தது, புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம் என்று. வியத்தகு விஷயம். அவருக்கு சினிமாவையும் யாராவது ஒரு 3 வருடம் பொறுமையாக கற்றுக் கொடுத்தால் ஒரு சிறந்த இயக்குனராக முடியும். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தா ரொம்ப மைண்ட் ப்ளோயிங் ஷார்ட் ஃபிலிம்னு. படம் வந்து ஹிந்தியில் பதாய்ஹூன்னு ஒரு படம் காமெடியாக வந்திருக்கும். இங்கே ஆர்ஜே பாலாஜி நடித்த வீட்டில் விசேஷங்க ரீமேக் பண்ணியிருப்பார். நான் அது இங்கே அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலை. ஸோ ஜெயகாந்தனோட ஷார்ட் ஸ்டோரி ஒன்று இருக்குது, இந்த நேரத்தில் இவருக்கு கருன்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஸோ அது பேஸ் பண்ணியும் லைட்டாக இம்ப்ரெஸ் ஆகிருக்கும் அந்த ஷார்ட் ஃபிலிமு. ஒரு ப்ரில்லியன்ட் ஒர்க். அது நம்ம வீட்டில் அப்படி ஒரு சூழல் நடந்தால் என்ன ஆகுங்கிறதே வந்து நம்மளால் ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். அது படம் பார்த்து பாலச்சந்தர் எல்லாருமே வந்து வேறு லெவலில் புகழ்ந்துருப்பாங்க அந்த படத்தை. வெற்றிமாறன் எல்லாருமே தயவு செஞ்சு அந்த படத்தை உட்காந்து பாருங்கள். நல்ல ஒரு மெலோட்ரமாட்டிக்கான ஒரு மூட்குள்ளே போயிட்டு ஒரு ஹார்ஷான ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு வருவீங்க. 7 படங்கள் 7 காவியங்கள் மாதிரி நான் உங்களுக்கு சின்னதாக அறிமுகப்படுத்தியிருக்கேன். இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த கண்டென்ட்டோட பண்ணுறதுக்கான நோக்கம் வந்து நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக போகணும், சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க வந்து ஃபிலிம் ஸ்கூல், அதுக்கப்புறமா ஆக்டிங் கிளாஸு, இந்த மாதிரி காசு செலவு பண்ணிட்டு நிறையா வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. நல்ல புக்ஸு, நல்ல சினிமாஸ் பார்த்தா போதும். நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறவங்க இறங்கி காசு வேஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஹியூஜ் கேரக்டர்ஸ் போட்டு, டெக்னிக் நிறையா சவுண்டு அதுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு. அது எதுவுமே தேவையில்லை. சின்னதான ஒரு ஹூக்கு, சின்னதான கம்மியான கேரக்டர்ஸ், மினிமம் பட்ஜெட் இருந்தாலே அழகாக ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ண முடியுங்கிறதுக்கு தான் இந்த 7 படத்தோட இன்ட்ரோ. வெளிகளில் அருகினில் வாழும் மட்டும் நாளை இயக்குனர் படம் கிடையாது. மற்ற எல்லாமே வந்து நாளை இயக்குனரில் வந்த படம் தான். ஆனால் யூடியூப்பில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த படங்கள் வந்து பாருங்கள். புதுசாக படம் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு மிகப்பெரிய லேர்னிங். அதில் அந்த ஜட்ஜஸ் வந்து அந்த படங்களை பார்த்துட்டு இது இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இது இப்படி பண்ணணும்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. போடுறேன்டா பேப்பரை பொறுக்கிறேன். குப்பை பொறுக்கிறவர் இருக்காரு, நீங்க வந்து அவரை இடிச்சிருக்கிறதுக்காக அவர் உங்க வீட்டில் வந்து திருடுறாருன்னு ஒரு கதை பண்ணியிருக்கீங்க இல்லையா? குப்பை பொறுக்கிறவங்க அப்படி கிடையாது. அவங்களுக்கு அது வேலை கிடையாது. அவங்களுக்கு குப்பை பொறுக்கிறது அவங்க வேலை. ஸோ அப்போ இது வந்து சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக இருக்கட்டும்னு நம்ம பண்றோம். ஆனால் அது வந்து இட் இஸ் செட்டிங் அப் அ ராங். இன்கேஸ் நீங்க இந்த கதையை சரியா பண்ணியிருந்தீங்கன்னு வைங்களேன், நாளைக்கு நான் ரோட்ல போகும்போது ஒரு குப்பை பொறுக்கிறவரை பார்த்தேன்னா அவர் வந்து என் வீட்டில் திருடி வரும்னு எனக்கு தோணும். நீங்க சரியா பண்ணியிருந்தா அது தோணும். ஸோ அப்போ நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, as ஃபில்ம் மேக்கர்ஸ் கொஞ்சம் கவனமாகவும் சென்சிபிளாகவும் நம்ம ரெஸ்பான்சிபிளாகவும் ஒர்க் பண்ணுறது ரொம்ப அவசியமானது. இதை நீங்கள் வந்து யார் வேணால் பண்ணலாம். அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பணக்கார பையன் கூட இருக்கலாம். அது அவர் குப்பை பொறுக்கிறவராக இருக்கணும். என்ன நம்ம ஸ்டீரியோ டைப் பண்ணுறோம், டைப் காஸ்ட் பண்ணுறோம், விச் இஸ் வெரி வெரி ராங். நல்ல ஒரு எஃபிஷியன்ட் டைரக்டராக இருக்கீங்க. அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்காகவும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இத்தனை உழைப்பும்
இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நல்ல ஒரு எஃபிஷியண்டான டைரக்டராக இருக்கீங்க, டெக்னிக்கலி ஆர் ஸ்ட்ராங். ஐ திங்க் யூ காட் அ வெரி நைஸ் டீம் ஆல்சோ. தேங்க்யூ சார். சுந்தர் சி சார், பாக்யராஜ் சார், வசந்த் சார், ரிதம் வசந்த் சார், பாண்டியராஜ் சார், சிம்புதேவன் சார், அப்புறம் கெஸ்ட் அப்பப்போ கேஎஸ் ரவிக்குமார், ரஞ்சித் மாதிரி டேரக்டர்ஸ்லாம் வருவாங்க. அவங்களும் வந்து நிறையா கைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கம்பைன் பண்ணால் ஒரு 100 ஷார்ட் ஃபிலிம் 50 ஷார்ட் ஃபிலிம் பண்ணிங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு 70,000 1 லட்சம் 1.5 லட்சம் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு 1 கோடி 2 கோடியை சேவ் பண்ணி ஸோ 50-60 ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு 2 கோடி 3 கோடிக்கு மேலே பணம் செலவாகும் 100 ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கிறதுக்கு. அவ்வளோ காசு நீங்கள் சேவ் பண்ணி இன்னொருத்தங்க காசுலாம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு பாருங்கள். சினிமாவுக்கு உங்கள் கேரியராக நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸு, அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ், கமெண்ட்ஸு அதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். விலை நிவாரணிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.